இப்படி செஞ்சு பாருங்க. இது வேற எதுவும் இல்லைங்க, சப்பாத்தி மாவு தான். பாருங்க, பச்சை தண்ணி வச்சு நல்லா கொதிக்குது. இது 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சூடா இருக்கும் போதே பச்சை தண்ணியே கொஞ்சம் ஊத்திக்கோங்க. இப்படி ஒரு அலசி எடுத்துட்டோம்னா பிசு பிசுப்பே இருக்காது. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திருக்கோம். இது நல்லா ட்ரையா முட்டைப்பொடி மாஸ் மாதிரி ஆக்கணும். கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு. இது அப்படியே இருக்கட்டும். ஆயில் ஊத்திக்கலாம். பொடிசா வெட்டினா பூண்டு, கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ கோஸ் போட்டுக்கலாம். பல்லாரி சேர்த்துக்கலாம். கடமிளகாய் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு அரைக்குவோம். இப்போ நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நீ வர வேண்டாம், போட முடியா. இப்போ சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் ஊத்திக்கலாம். தனியா கிண்டி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். கிண்டிட்டோம்ல. நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. பாக்கெட் நூடுல்ஸுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.